ஆதியாகமம் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 21, 22, 23, 24 ஒவ்வொரு வசனங்களை டக்குன்னு வாசிக்கலாம். 21 எல்லாரும் சேர்ந்து படிக்கலாம். ஏனோக்கு 65 வயதான போது மெத்துசாலாவை பெற்றான். ஏனோக்கு மெத்துசாலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்து குமாரரையும் குமார்த்திகளையும் பெற்றான். ஏனோக்குடைய நாளெல்லாம் 365 வருஷங்கள். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணப்படாமல் போனான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். அல்லேலூயா. தகப்பனே, இந்த வார்த்தை ஆசீர்வதியும். இந்த வார்த்தை மூலமா எங்களோடு கூட இடைப்படும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பாருங்க, இந்த இடத்துல ஏனோக்கை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 24ஆம் வசனம் சொல்லுகிறது என்ன? ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணப்படாமல் போனான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். அல்லேலூயா. அவன் காணாம போயிட்டான். தேவன் அவரை என்ன பண்ணாரா? எடுத்துக்கொண்டார். அல்லேலூயா. இது எதற்கு அடையாளம் என்று சொன்னால், எடுத்துக்கொள்ளப்படுதல், ராப்சர் அப்படின்னா ரகசிய வருகை. ராப்சர் ரகசிய வருகை, ரகசிய வருகை. பாருங்க, இன்னும் கொஞ்ச காலத்துல ரகசிய வருகை வரப்போகுது. ஆனா அதுக்கு முன்பாகவே ஒரு ரகசிய வருகை போல ஏனோக்கை தேவன் என்ன பண்ணாரா? எடுத்துக்கொண்டார். பிரைஸ் தி லார்ட். சபையை எடுத்துக்கொள்றது, ரகசியமாய் வந்து திருடனை போல வந்து சபையை எடுத்துக்கொள்றது தான் ரகசிய வருகை. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா பகிரங்கமான ஒரு வருகை இருக்கிறது. அது எப்பேற்பட்ட வருகையா இருக்கும்? எல்லாரும் பார்க்குற மாதிரி இருக்கும் அந்த வருகை. எப்படி எலியா எடுத்துக்கொள்ளப்படும் போது பார்த்தார்களோ, எல்லா மனுஷர்களுக்கும் தெரிஞ்சதோ எலியா எடுத்துக்கொள்ளப்படுறது, அது போல பகிரங்கமான வருகை இருக்கும். ஆனா சபையானது பகிரங்க வருகையில போகாது, ரகசிய வருகையில தான் போக வேண்டும். இந்த சபையானது ஸ்தோத்திரம் எடுத்துக்கொள்ளப்படுறது தான் அந்த ராப்சர். அல்லேலூயா. பாருங்க அருமையானவர்களே, ஏனோக்கு பார்த்தீங்கன்னா எடுத்துக்கொள்ளப்பட்டார். பிரைஸ் தி லார்ட். ஆமா, பார்த்தீங்கன்னா ஸ்தோத்திரம் வேதம் சொல்லுகிறது. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுது. எபிரேயர் 11:5 விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே அவன் காணப்படாமல் போனான். அல்லேலூயா. அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். அல்லேலூயா. பாருங்க ஸ்தோத்திரம். தேவன் அவனை என்ன பண்ணாரா? எடுத்துக்கொண்டார். தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். பிரைஸ் தி லார்ட். தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். அப்ப பாருங்க, அவன் பிரியமானவன் என்று சாட்சி பெற்றானா. பாருங்க, யூதா புத்தகம் 333 2ஆம் பக்கம் பார்த்தீங்கன்னா 14, 15 வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கும் இவர்களை குறித்து இதோ எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் அவர்களில் அவபக்தி உள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த
சகல அவபக்தியான கிரிகள் நிமித்தம் தமக்கு விரோதமாய் அவபக்தி உள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகளின் நிமித்தம் அவர்களை கண்டிக்கிறதற்கு ஆயிரமான பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வருகிறார் என்று முன் அறிவித்தான். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. ஆயிரம் பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வருகிறார். அல்லேலூயா. இந்த ஏனோக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தீர்க்கதரிசியா இருந்தார். யாரா இருந்தாரு? தீர்க்கதரிசி. சாதாரண ஒரு மனுஷன் அல்ல. தேவனோடு கூட ஒருவன் இருக்கும்போது அவனுக்கு ரகசியங்களை வெளிப்படுத்தி காட்டுவார். ரகசியத்தை வெளிப்படுத்தி காட்டுவார். பிரைஸ்லா. அது போலதான் ஏனோக்குடைய காரியத்தை நீங்க பார்த்தீங்கன்னா ரகசியத்தை வெளிப்படுத்துறார். என்ன ரகசியம்? ஆண்டவர் வரப்போகிறத, ஆயிரமான பரிசுத்தவான்களோடு கூட வரப்போகிறத வெளிப்படுத்தி காட்டுகிறார். கிட்டத்தட்ட இயேசு கிறிஸ்து, இந்த சம்பவம் இன்னும் நடக்கலை. இயேசு கிறிஸ்துனுடைய வருகை இன்னும் நடக்கலை. ஆனா அவர் வரத்துக்கு முன்னவே கிட்டத்தட்ட 5000 வருஷத்துக்கு முன்பாக சொல்லலாம், இல்லை 4000 வருஷத்துக்கு முன்பாகவே இயேசு கிறிஸ்துனுடைய வருகை குறித்து முன்னாக தீர்க்க தரிசனம் உரைத்தவர் யார்? அவர் ஏனோக்கு. அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திர. ஏனோக்கு என்ற பெயருக்கு என்ன அர்த்தம்னா கற்றுக்கொள்ளுகிறவன் அல்லது பிரதிஷ்டை உள்ளவன். ஏனோக்கு என்ற பெயருக்கு அர்த்தம் கற்றுக்கொள்ளுகிறவன் அல்லது பிரதிஷ்டை உள்ளவன் என்ற அர்த்தம். பார்த்தீங்கன்னா தேவ பிள்ளைகளே, ஆபிரகாம் எடுத்துக்கொள்ளப்பட்டார். ஈசாக்கு பரலோகத்துக்கு போனாரு. யாக்கோபு பரலோகத்துக்கு போனாரு. எலியா பரலோகத்துக்கு ஏறி போனாரு. தானியேல் பரலோகத்துக்கு போனாரு. அல்லேலூயா. கடந்த வாரம் தானியேலை குறித்து நாம் என்ன பண்ணோம்? கேட்டோம். தானியேல் இந்த உலகத்திலே எல்லா விதத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டு எல்லா பெரிய உயர்வான பதவியிலே இருந்தார். அது மாத்திரம் அவருக்குள்ளே நல்ல வரங்கள், தேவன் கொடுத்த கிருபைகள் இருந்தது. அவர் செபிக்கிறவராய் உபவாசம் இருக்கிறவராய் இருந்தார். அப்புறம் விசுவாசம் உள்ள மனுஷனாய் இருந்தார். உண்மை உள்ள மனுஷனாய் இருந்தார். அப்புறம் ஸ்தோத்திரம், தேவனுக்கு நீதி செய்யறனா இருந்தாரு. அப்புறம் இன்னொன்னு பரிசுத்தமா இருந்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. உண்மை உள்ளவராக இருந்தார் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். பார்த்தீங்கன்னா அதே போல இந்த நாள்ல பார்த்தீங்கன்னா எலியா பகிரங்க வருகைக்கு அடையாளமாக இந்த ஏனோக்கு ரகசிய வருகைக்கு அடையாளமா இருக்கிறார். மற்றவங்க எல்லாம் மரிச்சு அடக்கம் பண்ணப்பட்டாங்க. தானியேல் ஆனாலும் சரி, ஆபிரகாம் ஆனாலும், ஈசாக்கு, யாக்கோபு, இவங்கெல்லாம் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டாங்க. ஆனா எலியாவும் ஏனோக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க மறிக்காமலே போயிட்டாங்க. அதுதான் சொல்லுவாங்க, கடைசி காலத்துல இந்த ஏனோக்கும் எலியாவும் வருவாங்கன்னு சொல்றாங்க. இஸ்ரவேல் ஜனங்களை பெரிய தீர்க்கதரிசிகளாக வந்து இந்த உலகத்துல அவர்கள் அந்தி கிறிஸ்துவ ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு பெரிய உபத்திரவங்களை கொடுப்பாங்க. பெரிய உபத்திரவங்களை கொடுப்பாங்களாம். அதுக்கப்புறம் அந்தி கிறிஸ்து ஆகிய அந்த பொல்லாதவன் இவர்களை என்ன பண்ணுவான்? அடிச்சு கொள்ளுவான். இவங்க 2 பேரையும் சாவடிச்சு நடு ரோட்ல போட்டுருவாங்க. போட்ட உடனே 3 நாள் அந்த பிணமானது ரோட்ல இருக்கும். அதை பார்த்து எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க. பத்தியா நம்மளை கொடுமைப்படுத்துறவங்களை அடிச்சு போட்டாரு நம்முடைய தலைவர், அந்தி கிறிஸ்து அடிச்சு போட்டான்னு சொல்லிட்டு அந்தி கிறிஸ்துவ கனம் பண்ணுவாங்க. அல்லேலூயா. ஆனா அந்த 3வது நாள் பார்த்தீங்கன்னா அந்த 2 பேருக்கும்
பேருக்குள்ளேயும் மேலே இருந்து தேவனுடைய ஆவி இறங்கி 2 பேரும் என்ன பண்ணோம், மறுபடியும் ஏறி வாங்கன்னு சொல்லி அவங்கள என்ன பண்ணுவார், எடுத்துக்கொள்ளுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. மறுபடியும் ஏனோக்கு வந்து மரிப்பார்னு சொல்றாங்க. ஆனால் எப்படியோ எடுத்துக்கொள்ளப்பட்ட போதும் மறிக்கிறாரு. கடைசி காலத்தில் அந்த உலகத்தில் அவர் மனிதனா, அவர் தீர்க்கதரிசியாய் வந்து கிரியை செய்யும் போது அவர் ரத்த சாட்சியா என்ன பண்ண போறார், மரித்து பரலோகத்துக்கு செல்ல போகிறார். அல்லேலூயா சொல்லுவோமே, அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, நான் உங்களுக்கு சொல்லுகிற காரியத்தை நான் நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. பாஸ்டர் வெறும் வருகையை குறித்து தான் பேசி கொண்டிருக்கிறார் அப்படின்னு நினைக்காதீங்க. நான் கடந்த வாரங்கள் எல்லாம் உங்களுக்கு நான் ஸ்தோத்திரம், இந்த உலகத்துக்குரிய காரியங்களையும் நான் சொல்லிதான் இருக்கிறேன். அதையும் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து கொண்டு தான் இருந்தார். அது நடுவிலே ஆண்டவருக்காக அவர்கள் வாழ்ந்து பரலோகத்துக்கு போனார்கள். ஆனா இந்த ஏனோக்கை குறித்து ஒரு பெரியதாக எதுவும் சொல்லலை. ஒரு சில வசனம் தான். ஏனோக்கை குறித்து பார்த்தீங்கன்னா நான் யோசித்தேன், ஏனோக்கை குறித்து நம்ம என்ன பேசுறதுன்னு தெரியலையே அப்படி நான் யோசித்து கொண்டிருக்கும் போது கர்த்தர் ஒரு சில காரியங்களை அந்த ஏனோக்கை குறித்து எனக்கு கொடுத்தார். அதை இன்றைக்கு உங்கள் நாளில் டக்கு நம்ம கொடுத்து தேவனுடைய வார்த்தை கொடுத்துட்டு நம்ம சீக்கிரம் முடிச்சு திருவிருந்துக்கு நேராக போகலாம். முதலாவது பார்த்தீங்கன்னா ஏனோக்கு தேவனோடு சஞ்சரிக்கிறவனா இருந்தான். 2வது ஏனோக்கு விசுவாசம் உள்ள மனுஷனா இருந்தான். 3வது ஏனோக்கு கற்றுக்கொள்ளுகிறவனா இருந்தான். 4வது ஏனோக்கு பிரியமானவன் என்று சாட்சி பெற்றவனா இருந்தான். ஏனோக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையை அறிந்தவனா இருந்தான். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே, அல்லேலூயா. 5 காரியம் சுருக்கமா சொல்றேன், ரொம்ப பெருசா எடுக்க திருவிருந்து இருக்கு. அதனால ஸ்தோத்திர ஆதியாகம புத்தகம் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். ஏனோக்கு மெத்துசாலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்து கொண்டு 300 வருடம் தேவனோடு சஞ்சரித்து கொண்டு குமாரரையும் குமார்த்திகளையும் பெற்றான். அல்லேலூயா. முதலாவது ஏனோக்குடைய காரியம் என்னவென்று சொன்னால் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். தேவனோடு சஞ்சரிக்கிறதுனா என்னன்னா தேவனோடு வாழ்கிற ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா. தேவனோடு வாழ்கிற ஒரு வாழ்க்கை, தேவனோடு நடக்கிற வாழ்க்கை. ஒவ்வொரு நாளும் தேவனோடு கூட அந்த மனுஷன் என்ன பண்ணியிருந்தாரு, சஞ்சரித்து கொண்டார். சஞ்சரன்னு சொன்னா நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம் அதுதான் சஞ்சரிக்கிற இடம். இப்போ நம்ம வீட்டில் இருக்கிறோம் இல்லையா, வீடு தான் நமக்கு சஞ்சரிக்கிற இடம். அல்லேலூயா. நம்ம எந்த இடத்துல வாழ்றோமோ அதுதான் அதுதான் நம்ம தங்குகிற இடம். அதுதான் சஞ்சாரம் என்று சொல்லுவார்கள். பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 6:9 சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். என்னன்னா நோவாவை குறித்து அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த மனுஷனும் தேவனோடு கூட என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாரா, சஞ்சரித்து கொண்டிருந்தார். தேவனோடு கூட அவர் இருந்தவராயிருந்தார். சொல்லுங்க பார்க்கலாம், தேவனோடு இருந்தார். சொல்லுங்க, தேவனோடு இருக்கணும், தேவனோடு சஞ்சரிக்கணும். சஞ்சரிக்கிறது மட்டும் நான் சொல்றேன். அப்ப பாருங்க அருமையானவர்களே, தேவனோடு சஞ்சரிக்கிறவர்கள் நிச்சயமா ஸ்தோத்திரம் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். நோவாவும் என்ன பண்ணாரு, எடுத்துக்கொள்ளப்பட்டார். பாருங்க ரூத் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது. எலிமெலேக் என்பவன் என்ன பண்ணான், அவன் மனைவி 2 பிள்ளைகளோடு கூட அவன் எழுந்து எங்க போய் சஞ்சரித்தான் சொன்னா மோவாப் தேசத்திலே போய் சஞ்சரித்தான். எங்க சஞ்சரிச்சா, மோவாப் தேசத்திலே போய் சஞ்சரித்தான். பாருங்க தேவ பிள்ளைகளே, தேவனோடு சஞ்சரிக்கிறதுக்கும் மற்ற இடத்துல சஞ்சரிக்கிறதுக்கும் வித்தியாசம் உண்டு. தேவனோடு சஞ்சரிக்கிறவர்கள் தேவனுடைய ரகசியங்களை அறிந்து கொள்வார்கள், தேவனுக்கு பிரியமானவர்களாக இருப்பார்கள். அல்லேலூயா. தேவனுக்கு பிரியமானவர்களாக இருப்பார்கள். ஆனா இந்த ரூத்தும் மற்ற நகோமியாவுடைய கணவர் 2 பிள்ளைகளும் எங்க போய் சந்திச்சாங்க,
பெத்லகேமை விட்டுட்டு மோவாப் தேசத்துக்கு போய் சஞ்சரிக்கிறான். தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய சஞ்சாரம் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஆனால் மோவாப் சஞ்சாரம் நம்ம அவருடைய வாழ்க்கையில ஸ்தோத்திர தீமையை கொண்டு வந்தது. தேவ பிள்ளைகளே, உலக சஞ்சாரம் நமக்கு வேண்டாம். சொல்லுங்க, உலகத்துல சஞ்சரிக்கிற, உலகத்துல புகழ் என்னது உலாவுகிற, உலகத்தோடு வாழ்கிற அந்த சஞ்சாரம் பார்த்தீங்கன்னா நமக்கு பிரச்சனையை கொண்டு வரும். இந்த குடும்பத்துக்கு பிரச்சனை கொண்டு வந்தது. அப்பதான் அவங்க தீர்மானிச்சாங்க, நாம இந்த இடத்துல சஞ்சரிச்சா என்ன வரும்? பிரச்சனை வரும். அல்லேலூயா. அதனால எங்க போயிடலாம்? பெத்தேலுக்கே போயிடலாம், பெத்லகேமுக்கே போயிடலாம்னு சொல்லி மறுபடியும் தேவனோடு சஞ்சரிக்க வந்துட்டாங்க. ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் சொல்லுது. பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுதுன்னா, அப்போது மாம்ச ஜந்துக்கள் ஆகிய பறவைகளும் நாட்டு மிருகங்களும் காட்டு மிருகங்களும் பூமி மேல் ஊரும் பிராணிகள் யாவும் எல்லா நர ஜீவன்களும் பூமி மேல் சஞ்சரிக்கிற யாவும் மாண்டன. சொல்லுங்க, பூமி மேல் சஞ்சரிக்கிற யாவும் மாண்டன. உலகத்துக்குள்ளே சஞ்சரிக்கிற யாவும் மாண்டன. பாஸ்டர் சொல்லிட்டார், நம்ம உலகத்தில் இருக்கிற சஞ்சரிக்கிற அது கிடையாது. நோவாவை குறித்து பார்த்தாலையா, தேவனோடு சஞ்சரிச்சவன் மேலே போயிட்டாங்க, கப்பலில் ஏறி மேலே போயிட்டாங்க, தண்ணிக்கு மேலே போயிட்டாங்க, உபத்திரத்துக்கு மேலே போயிட்டாங்க, பரலோகத்துக்கு போயிட்டாங்க. ஆனா பூமியிலே சஞ்சரித்து கொண்டிருந்தவர்கள், உலகத்துக்காக வாழ்ந்தவர்கள், உலகத்துக்காக செயல்படவர்கள், பேழைக்குள் வராதவர்கள் எல்லாரும் பூமியிலே சஞ்சரிக்கிறவர்களா இருந்தார்கள். அவர்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு போனார்கள். சொல்லுங்க பார்க்கலாம் ஒரு அல்லேலூயா. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் ஸ்தோத்திரம் 27ஆம் வசனம் சொல்லுது. ஸ்தோத்திரம் 25 27 சார் 25 27 படிங்க. பெரியவர்களான போது ஏசா வேட்டையில் வல்லவனும், சொல்லுங்க, வனசஞ்சரியமா இருந்தான். ஒரு அல்லேலூயா சொல்லுமே. வனசஞ்சாரம் சொல்லுங்க. அவனுடைய ஆசையே என்னது? வனத்தில் தான் இருக்கணும். அதோடைய வாசனை தான் யாருக்கு பிடிக்கும்? ஈசாக்கு பிடிக்குது. ஏன்னா அதுல பயங்கரமான கொழுப்பு இருக்கு, நிறைய ஆசீர்வாதம் இருக்கு. ஆனா தேவ பிள்ளைகளே, வனசஞ்சாரியே ஸ்தோத்திரம், வனத்துல சஞ்சாரிக்கிறதுனால அங்க இருக்கிற ஆசீர்வாதம் தான் அவனுக்கு கிடைச்சது. ஆனா தேவனுடைய ஆசீர்வாதம் அவன் எடுத்துக்கொள்ளப்படவில்லை. சொல்லுங்க பார்க்கலாம், அவன் எடுத்துக்கொள்ளப்படவில்லை. ஹல்லேலூயா. ஆகினால் அருமையான தேவ பிள்ளைகளே, நாம் தேவனோடு சஞ்சரிக்கிற ஒரு வாழ்க்கை. சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, தேவனோடு சஞ்சரிக்கிற ஒரு வாழ்க்கை. ரெண்டாவது பாருங்க, எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 5 6. விசுவாசத்தினாலே மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினால் அவன் காணப்படாமல் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே சாட்சி பெற்றான். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. ரெண்டாவது என்ன பார்த்தீங்கன்னா, விசுவாசத்தினாலே. சொல்லுங்க பார்க்கலாம், விசுவாசம். அருமையான தேவ பிள்ளைகளே, சோத்திரம். நம்ம கடந்த நாட்டில் கூட பார்த்தோம் இல்லையா, எடுத்துக்கொள்ளப்படுறதுக்கு ஆபிரகாமுக்கும் விசுவாசம் இருந்தது. போன வாரம் பார்த்தோம், நம்ம தானியேலுக்கு என்ன இருந்தது? விசுவாசம் இருந்தது. இங்க பார்த்தீங்கன்னா இந்த ஏனோக்குக்கு என்ன இருந்ததுன்னா விசுவாசம் இருந்தது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. ஏனோக்கு எந்த ஆசீர்வாதம் இருந்தது, எந்த நன்மை இருந்ததெல்லாம் மறைக்கப்பட்டிருக்கிறது. ஆனா நிறைய ஆசீர்வாதம் இந்த உலகத்துல கொடுத்திருப்பார் ஆண்டவர். அல்லேலூயா. அதை குறித்து சொல்ல இங்க பாத்தீங்கன்னா விசுவாசம் உள்ளவனா இருந்தான். சொல்லுங்க பார்க்கலாம், விசுவாசம் இருக்கணும் தேவ பிள்ளைகளே. ஒவ்வொரு மனுஷனுக்கும் விசுவாசம் தேவை. தேவன் பேரிலே விசுவாசம். அல்லேலூயா. கர்த்தர் எனக்காக கிரியை செய்வார். சொல்லணும் ஆமென். ஹல்லேலூயா.
எபேசியர் 6:16 சொல்லுகிறது, பிசாசையும் அக்கினி ஆஸ்திரங்களை அவிழ்த்து போடத்தக்கதாக எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் எனும் கேடயத்தை பிடித்து கொண்டவர்களாய் நில்லுங்கள். சொல்லுங்க பார்க்கலாம். விசுவாசம் எனும் கேடயம் எந்த கையில பிடிப்பாங்க? இடது கையில பிடிப்பாங்க. அல்லேலூயா. ஒரு சிலருக்கு வலது கை வாட்டம் இருக்கும். வலது கை உள்ளவங்க நம்ம வலது கை பிடிப்பாங்க. ஆனா விசுவாசம் அந்த கேடயத்தை பிடிச்சு கொண்டு என்ன பண்ணோம்? விசுவாசம் செய்கிறதான அக்கினி ஆஸ்திரங்களை என்ன பண்ணா? உடைத்து போட வேண்டும். வேதம் சொல்லுது 1 பேதுரு 5:9 சொல்லுகிறது. என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, விசுவாசத்திலே உறுதியா இருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். விசுவாசத்துல சொல்லுங்க பார்க்கலாம். உறுதியா இருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்க. சாத்தானுக்கு எதிர்த்து நில்லுங்க. விசுவாசம் இருந்தாதான் சாத்தானுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? எதிர்த்து நிற்கும். கடைசி பந்தி முடியுது. அப்போ பேதுரை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, சீமோனே சீமோனே, சாத்தான் உன்னை சோலகையினால் பிடிக்கிறதுக்கு என்னிடத்தில் உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானும் உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடி உனக்காக வேண்டிக் கொண்டேன். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் விசுவாசத்தை எபிரேயர் 12:1 படி விசுவாசத்தை தொடங்குறவரா இருக்கிறார். அதே நேரத்தில் அந்த விசுவாசத்தை பிசாசு கவிழ்த்து போடும்படியாய் நம்முடைய வாழ்க்கையிலே சோதனைகள் பிரச்சனைகளை கொண்டு வரும்போது அந்த விசுவாசத்துல நிலைநிறுத்தும்படியாய் நமக்காக வேண்டுதல் செய்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமாம் தேவ பிள்ளைகளே, விசுவாசம் அவசியம். தேவன் பேரிலே என்னதுங்க? அவசியம். வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. எபிரேயர் 10:38-39 எடுத்து படிங்க பார்க்கலாம். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், அவன் பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது என்றார். நாமோ கெட்டு போக பின்வாங்குறவர்களா இராமல் ஆத்துமா ஈடேற விசுவாசிக்கிறவளா இருக்கணும். சொல்லுங்க. ஆத்துமா பரலோகத்துக்கு போனா ஆத்துமா ஈடேற விசுவாசமா இருக்கணும். சொல்லுங்க பார்க்கலாம். மனுஷகுமாரன் வருங்காலத்திலே பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ? பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் சொல்றாரு, அல்லேலூயா, என்னை நோக்கி இரவும் பகலும் வேண்டிக் கொள்ளுவர்களாகிய தம்மால் தெரிஞ்சு கொள்ளப்பட்ட விஷயத்திலே அவர் நீடிய பொறுமை உள்ளவராய் சீக்கிரத்தில் பதில் செய்வார். ஆகிலும் மனுஷகுமாரன் வருங்காலத்தில் பூமியிலே விசுவாசத்தை காண்பவரோ? இன்றைக்கு தேவ பிள்ளைகளே, விசுவாசத்தை கெடுக்க விசுவாசம் முயற்சி பண்ணுவான். என்ன பண்ணுவாங்க? பயங்கரமா பேசுவான். நம்ம இடத்துல பேசுவான். பிரச்சனைகளை கொண்டு வருவான், தடைகளை கொண்டு வருவான், ஆசீர்வாதத்தை தடுப்பான், நன்மைகளை தடுத்து பார்ப்பான். அல்லேலூயா. அவனுடைய வேலை என்னதான்? அவனுடைய வேலைதான் என்ன? பைபிள் எடுத்து பாருமா. பைபிள் வைக்க. அல்லேலூயா. விசுவாசத்தை என்ன பண்ணிடுவான்? கெடுத்துடுவான். சொல்லுங்க பார்க்கலாம். விசுவாசத்தை கெடுக்கிறதான் வேலை. எதனா சோதனையை உண்டாக்கி பிரச்சனையை உண்டாக்கி, அதனால்தான் பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அல்லேலூயா. சொல்லுங்க. வேதம் சொல்லுது, ஆகையால் பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், அப்போது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். 2 கொரிந்தியர் 4:13 சொல்லுகிறது, நாங்கள் அந்த விசுவாசத்தின் ஆவி உடையவர்களா இருந்து விசுவாசிக்கிறபடியால் விசுவாச வார்த்தைகளை நாங்கள் என்ன பண்றோம்? பேசுகிறோம். அப்ப நம்ம பேசுற வார்த்தைகள்லாம் விசுவாசமா பேசணும். சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி பேசணும்? வார்த்தை என்ற விதை, இந்த வார்த்தை என்ற விதையானது, நம்முடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை என்ற விதையானது பூமியில விழாது, நம்முடைய காதில் விழுந்து நம்முடைய இருதயமாகிய பூமியில விழும். அது விழும் நேரத்தில் நம்ம எதை விதைக்கிறோம் அது விளைய ஆரம்பிக்கும்.
அதனால தான் சொல்றேன், நம்ம என்ன பண்ணணும், நம்ம நம்முடைய வாழ்க்கையில் அவிசுவாசம் அவநம்பிக்கை மற்ற காரியங்கள்ல வரும்போது நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா விசுவாச வார்த்தைகளை சொல்லிக்கொண்டே இருக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசத்தை கெடுக்க பார்ப்பான். ஏன்னு சொன்னால் நாம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். எந்த நேரத்துல, இது கடைசி காலம், பிசாசனுடைய வேலைகள் பயங்கரமா செயல்படுகிறது. அவன் கொஞ்ச காலமே உண்டு என்று ரொம்ப கோபமா இறங்கி வரானா. ஆனால் அந்த கோபத்துக்கு நம்ம ஆளா அவனுடைய கோபம் நமக்குள்ள கிரியை செய்யாதபடி விசுவாசத்துல உறுதியா இருக்கணும். சொல்லுங்க பார்க்கலாம். மூணாவது காரியம் பாருங்க. ஸ்தோத்திரம். யூதா புத்தகம் எடுத்துக்கொள்ளுங்க, 14:15. போதுமா, போதும். ஏனோக்கு ஸ்தோத்திரம். ஏனோக்குன்னு சொல்லப்பட்டு, ஏனோக்கு என்றால் என்ன சொன்ன நானு? இங்க பாருங்க, ஏனோக்குன்னு என்ன சொன்ன? கற்றுக்கொள்ளுகிறவன், பிரதிஷ்டை உள்ளவன். ரெண்டுத்தையும் எடுக்கலாம் நினைச்சேன், ஆனா ஒன்னு எடுத்துக்கொள்றேன். கற்றுக்கொள்ளுகிறவன். சொல்லுங்க பார்க்கலாம். கற்றுக்கொள்ளுகிறவன். ஏனோக்கு என்றால் என்ன அர்த்தம்னா கற்றுக்கொள்ளுகிறவன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை தடவை கற்றாலும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா சோத்திரம், அவங்கள பிசாசு என்ன பண்ணுவான்னு சொன்னா வஞ்சிச்சிருவானா. ஆனா என்ன சொல்லுகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தேவ பிள்ளைகளே கற்றுக்கொள்ள வேணும். இந்த வசனத்தை நான் எடுக்கல, சரி பாருங்க. அப்போ என்ன பண்ணனா, தேவ பிள்ளைகளே, இவன் இந்த மனுஷன் தேவனிடத்தில் கற்றுக்கொண்டான். தேவனோடவே நேரடியான டீச்சிங் பெற்றான். தேவனிடத்துல நேரடியாக கற்றுக்கொண்டான். தினந்தோறும் ஆண்டவரோடு அவன் சஞ்சரிக்கிற நேரத்துல ஆண்டவர் அவனோடு கூட பேசிக்கொண்டே இருந்தார். அவன் என்னென்ன கற்றுக்கொண்டான், என்னென்னலாம் ஆண்டவர் அவனுக்கு கற்றுக்கொண்டாரு கொடுத்தாருன்னு பைபிள்ல இல்லை. ஆனா அவன் கற்றுக்கொண்டவனா இருந்தான். ஏனோக்கு என்ற தீர்க்க தரிசன புத்தகமே இருக்குதான். ஏனோக்கு குறித்து ஒரு தீர்க்க தரிசன புத்தகமே இருக்குது. அதை பைபிள்ல சேர்க்கல. தேவ பிள்ளைகளே, மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28-29 வசனம் சொல்லுது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திற்கு வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். என்னுடைய நுகம் மெதுவாயும் என் சுமை லெகுவாயும் இருக்கிறது. என் நுகத்தை உங்களிடத்தில் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். சொல்லுங்க பாருங்க, என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அவர்கிட்ட கற்றுக்கணும். அல்லேலூயா. நம்ம எல்லாம் தெரிஞ்ச மாதிரி போகக்கூடாது. ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கணும். ஆண்டவரே, எனக்கு இந்த காரியம் தெரியலப்பா, எனக்கு கற்றுக் கொடுங்கப்பா, நான் இது என்ன செய்யறது தெரியல, இது எப்படி நான் மேற்கொள்றது இந்த பிரச்சனைய, இதுக்காக நான் எப்படி ஜெபிக்கிறது ஆண்டவரே? அப்பா, இந்த காரியம் மனுஷன் எனக்கு விரோதமா, இவனுக்கு நான் என்ன செய்யணும்? அல்லேலூயா. நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ண ஒரு நாள், ஒரு மனுஷன் பைபிள் ஸ்கூல்ல இருக்கும்போது, ட்ரைனிங்ல இருக்கும்போது நான் சொல்லியிருக்கேன் எத்தனோட, ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ண, ஆண்டவரே இவன் என்னை ரொம்ப தொந்தரவுப்படுத்துறான்பா, ரொம்ப இப்போ எங்கே போனாலும் திட்டுறான் அப்படி சொல்லிக்கிட்டு இருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நாள் கர்த்தர் எனக்கு நல்ல வாய்ப்பை கொடுத்தார். எங்கள் அம்மா ஒரு சின்ன ட்ரெஸ் எடுத்து வந்து கொடுத்தாங்க, ட்ரெஸ். ஆனால் எனக்கு பத்தலை. ஆனால் அந்த பையனுக்கு என்னை கொடுமைப்படுத்த, என்னை திட்டுற உனக்கு அந்த ட்ரெஸ்ஸு கரெக்டாக பொருந்தும். ஆட சொன்னார், உனக்கு இது பத்தலை, அவனுக்கு தான் இது கொடுனார். அல்லேலூயா. போதிப்பார் நமக்கு. சொல்லுங்க, கற்றுக் கொடுப்பார். இப்படி தான் இவனை ஜெயிக்கணும். அல்லேலூயா சொல்லுவோமே. எப்படி ஜெயிக்கணும்? இப்படிதான் ஜெயிக்கணும். ஸ்தோத்திரம். ஆமா, ஆண்டவர்கிட்ட நம்ம என்ன பண்ணணும்? ஸ்தோத்திரம், கற்றுக்கொள்ளணும். ஆண்டவர் சொன்னார்ல, என் நுகத்தங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அவர்கிட்ட வாங்க. அவர் பிதாவினிடத்தில் எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் குமாரனாய் இருந்த பட்ட பாடுகளில் இருந்ததினாலே பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். கற்றுக்கணும். கீழ்ப்படிது அப்படின்னு கத்துக்கணும். தானா வராது. ஆமாச்சு. அல்லேலூயா. என்னாச்சு?
பிள்ளைகளுக்கு அதனால தான் கற்றுக் கொடுக்க சொல்கிறேன். பிள்ளைக்கு அதே வளராது, பிள்ளைங்க அப்படியே வளராது. பிள்ளைங்க வளரும் போதே நம்ம சொல்லிக் கொடுக்கணும். சிறு வயதில் அது என்ன பண்ண நல்லதை சொல்லிக் கொடு, அது முதிர் வயதில் என்ன பண்ண மாட்டான், விட மாட்டான். அப்போ நம்ம சொல்லிக் கொடுக்கணும். பிள்ளைங்களுக்கு கீழ்ப்படுதலை கற்றுக் கொடுக்கணும். இப்படி செய்யணும், பெரியவங்களை மதிக்கணும், ஊழியக்காரை மதிக்கணும், தாய் தகப்பனை மதிக்கணும், இப்படி படிக்கணும்ப்பா, அப்படி என்ன பண்ண நம்ம சொல்லிக் கொடுக்கணும். அப்போ ஸ்தோத்திரம், பிள்ளையான நடத்த வேண்டிய வழியில் நடத்த அவனுக்கு கடைசி முதிர் வயதில் அவன் என்ன பண்ண மாட்டான், விடமாட்டான். அப்ப நாம கூட அநேக காரியங்களை பார்த்தீங்கன்னா கற்றுக்கொள்ள வேண்டும். சொல்லுங்க பாருங்க, ஸ்தோத்திரம், கத்துக்கணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே மேலே இருந்து இந்த உலகத்துக்கு முதல் மிஷினரியா வந்தாரு. எல்லா பாடத்தையும் அங்கிருந்து பிதாவிடத்தில் கற்றுக்கொண்டு வந்தாரு. எப்படி தாழ்மையா இருக்கணும்னு கற்றுக்கொண்டு வந்தாரு, எப்படி ஜெபிக்கணும்னு கற்றுக்கொண்டு வந்தாரு, எப்படி சிலுவையில மறிக்கணும் என்று கற்றுக்கொண்டு வந்தாரு. அவர் எல்லாவற்றிலும் அவனை என்ன பண்ணாராம், கீழ்ப்படிந்தாராம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. 119ஆம் சங்கீதம் 71ஆம் வசனத்தை எடுங்க பார்க்கலாம். நானே சொல்லிடுறேன், நீங்க எடுத்து படிக்கணுன்றதுக்காக சொல்றேன். 79 படிமா நந்தினி, படிமா. 119ஆம் சங்கீதம் 71ஆம் வசனம். படிமா. நான் உபத்திரப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன். சொல்லுங்க பார்க்கலாம். நான் உபத்திரப்பட்டது, சொல்லுங்க, நல்லது. சோதரர், நல்லது ஆகினாலே உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன். ஒரு சில நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையில ஒரு சில பிரச்சனை வரும்போது அந்த பிரச்சனைகள் நமக்கு என்ன பண்ணுதுன்னா கற்றுக் கொடுக்குது. ஒரு சில காரியங்களை நமக்கு என்ன பண்ணுது, கற்றுக் கொடுக்குது. இந்த பிரச்சனை இதுக்கு தான். பிரைஸ் தி லார்ட். நீ பயப்படாத, இந்த பிரச்சனையை கர்த்தர் என்ன பண்ணுவார், உனக்கு மேற்கொள்ளும்படி உதவி செய்வார். இந்த பிரச்சனை உன்னை அழிக்கிறதுக்கு அல்ல. அல்லேலூயா. உன்னை ஸ்தோத்திரம் நிர்மூலமாக்குறதுக்கு அல்ல, போதிப்பாரு, சொல்லுவாரு, கற்றுக் கொடுப்பாரு. நான் உபத்திரப்பட்ட பின்பு உபத்திரப்பட்டு என்னது ஸ்தோத்திரம், நான் உபத்திரப்பட்ட பின்பு உமது பிரமாணத்தை கற்றுக்கொண்டேன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. அப்போ நம்ம பிரமாணங்களை ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். நமக்கு தேவனுடைய வார்த்தையை கற்றுக் கொடுக்கிறார். அன்னைக்கு நேரத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பிரசங்கம் பண்ண வந்து உபத்திரப்படாதவன் வந்து சரியா பிரசங்கம் பண்ண தெரியாது. அவனுக்கு அனுபவம் என்னன்னு தெரியாது. அவன் ஃபுல்லாக தின்றவனாக இருந்திருப்பான். எதிர இருக்கிற விசுவாசி பட்டினி பசியாக இருக்குது அவனுக்கு தெரியாது. நல்லா லக்ஸூரியான வாழ்க்கையாக இருப்பான். அவனால பிரசங்கம் பண்ண விட்டா அவன் வேறு மாதிரி பண்ணுவான். ஆனால் உபத்திரப்பட்டு பிரமாணத்தை கற்றுக்கொண்டு வசனத்தை கற்றுக்கொண்டு போதிக்கிறான் பாருங்க, அங்கே தான் கர்த்தருடைய வார்த்தை அங்கே வெளிப்பட ஆரம்பிக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. பிரமாணம் என்று சொன்னால் கர்த்தருடைய வசனம். இப்போ நம்முடைய வாழ்க்கையில ஒரு சில பிரச்சனைகள் வர்ற நேரத்தில் அந்த இடத்துல வந்து அது ஆண்டவர் நமக்கு எதை கற்றுக் கொடுக்கிறார்னா பிரமாணத்தை, வசனத்தை கற்றுக் கொடுக்கிறார். தேவனுடைய வார்த்தை கற்றுக் கொடுக்கிறார். பலவிதமான காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. நாம் அவர்கிட்ட கற்றுக்கணும். நம்ம என்ன பண்ணணும் சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு போல அவர் பாதத்தில் உட்கார்ந்து கற்றுக்கணும். ஸ்தோத்திரம். அவன் 50ஆம் அதிகாரம் சங்கீதம் ஏசாயா 54ஆம் வசனத்தை படிக்கலாம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. இளைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கேற்ற வார்த்தைகளை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தருளினார். காலைதோறும் என்னை எழுப்புகிறார். கற்றுக்கொள்ளுகிறவனை போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார். சொல்லுங்க பார்க்கலாம். காலைதோறும் என்னை எழுப்புகிறார். கற்றுக்கொள்ளுகிறவனை போல என்ன செவிய திறக்கிறார். இங்க சொல்றாரு, சோத்திரம், காலையில எழுந்து கத்துக்கிறார் ஆண்டவர் சமூகத்துல. சொல்லுங்க பார்க்கலாம். காலையில எழுந்து அல்லேலூயா. பாருங்க என்ன கற்றுக் கொடுக்குறாரா. இப்போதே
இளைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கேற்ற சொல்ல ஏற்ற சொல்லு வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகி ஆண்டவர் எனக்கு கல்வி மானி நாவை தந்தருளினார். காலைதோறும் எழுப்பி கற்றுக் கொடுக்கிறார். அல்லேலூயா. கத்துக்கணும். யார் இடத்துல என்ன பேசணும். வாய்க்கு வந்தது மாங்காய் புளிச்சு புளியாங்காய் புளிச்சுன்னு பேசக்கூடாது. வாய்க்கு வந்தது வார்த்தையை பேசக்கூடாது. அல்லேலூயா. வாய்க்கு வந்தத என்ன பண்ணக்கூடாது, பேசக்கூடாது. கண்ட கசப்பான காரியங்களை பேசக்கூடாது. அப்போ உங்களுக்கு நீங்க அந்த அதிகாலை ஜெபிக்கும் போது உனக்கு அருமையா பேசுவார். அதிகாலையில் அறிவை உணர்த்தி அன்போடு இயேசு தினம் பேசுவார். காலையில எழுந்த உடனே அவர்கிட்ட பாத்துல ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே சொல்றாரு இல்லையா, தாவீது சொல்றாரு இல்லையா, ஆண்டவரே எசப்பா செம்மையான வழிகளை நடத்துங்கப்பா, நல்ல ஆவியானவன் செம்மையான வழிகளை நடத்துவாராக. அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா ஆண்டவர் சமூகத்தில் உட்காரும் போது நம்ம என்னென்ன வார்த்தை யார்கிட்ட என்னென்ன வார்த்தை பேசணும்னு தெரியும். நம்ம பேசுற வார்த்தைகள் நமக்கு ஸ்தோத்திரம் என்னன்னா மற்றவங்களுக்கு இலைப்படைந்திருப்பான். அவங்ககிட்ட போயிட்டு ஓ எப்படி இருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட கடாமுடான வார்த்தைகளை பேசிடக்கூடாது. அவனுக்கு ஏற்ற வார்த்தைகளை பேச, நல்லவங்கிட்ட எப்படி பேசுறது, பிரச்சனை உள்ள ஆளுகிட்ட எப்படி பேசுறது, சோர்ந்து போனவங்கிட்ட எப்படி பேசுறது, இப்படியாக கர்த்தர் நமக்கு வார்த்தைகளை பேசுவார். நம்ம எப்ப பார்த்தாலும் கோபப்பட்டு பேசிக்கொண்டே இருப்போம். ஆண்டவர் என்ன பண்ணார், தேவ சமூகத்தில் இருக்கும்போது கற்றுக் கொடுப்பார். அமைதியா பேசு. தேவ சமூகத்தில் இருக்கும்போது தான் நம்ம கற்றுக்கொள்ள முடியும். சொல்லுங்க பார்க்கலாம் ஒரு அல்லேலூயா. எனக்கு ஒன்றும் குடும்பத்தில் இல்லாம இல்லை, அவன் தனியா போய் தேவனோடு கூட அவன் சஞ்சரிச்சு கொண்டு இல்லை, குடும்பத்திலையும் இருந்தாரு, குமாரர் குமார்த்திகள்லாம் பெற்றுக்கொண்டாரு. ஆனால் தேவனோடு கூட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார், உலாவினார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே, அல்லேலூயா. ஏன் மோசேய ஸ்தோத்திரம் மலைக்கு வான்னு சொன்னாரு, அவரோடு தனிமையா சஞ்சரிக்கும் போதுதான் அநேக காரியங்களை கற்றுக் கொடுப்பார். நீங்க தேவ சமூகத்தில் போகும்போது ஆண்டவரே நான் இன்னைக்கு போறேன், இந்த இடத்துக்கு போறேன், இன்னைக்கு என்ன பேசணும் கற்றுத்தாரும். அநேக நேரத்தில் நம்ம இடத்துல ஆலோசனை கேட்க வரவங்களுக்கு நம்ம சொல்லணும், சொல்றதுக்கு ஆண்டவரே இவங்க இன்னைக்கு வராங்க, நம்ம என்ன பண்ணணும், கேக்குதா? என்ன பண்ணணும், என்ன வார்த்தை பேசணும், எடுத்து தெரிஞ்சு பேசணுமா, என்ன வார்த்தை பேசணும் தெரியும். இதுவா எமப்பாட இதுகிட்ட வந்தா நம்ம என்ன பிரச்சனை தான் வந்துடும் அப்படின்னு சொல்லி நம்மளை திட்டக்கூடாது. நம்ம வேலையில போறோமா அந்த இடத்துல அழகா பேசணும். அல்லேலூயா. எப்போ அது கிடைக்கும்? எழுந்த உடனே பல்ல வலிக்கிட்டு சோறை சாப்பிட்டுட்டு கிருபினால் திருப்தியாம 10 இட்லி தூக்கி உள்ள போட்டுட்டு இட்லினால தோசையினால் திருப்தியாகி போகும்போதா தேவ சமூகத்தில் உட்கார்ந்து அல்லேலூயா காலைதோறும் உம்முடைய கிருபையினால் திருப்தி ஆகிறேன், நான் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படிக்கு காலையிலே உம்முடைய கிருபையினால் என்னை திருப்தி ஆக்க ஆண்டவரே. அந்த கிருபையினால் திருப்தி ஆக்கும் போது அந்த போதனை நமக்கு வரும். சொல்லுங்க பார்க்கலாம், வார்த்தை வரும். உள்ளத்தில் இருந்த அந்த சத்தியம் இவங்களுக்கு சொல்லக்கூடிய வார்த்தைகள் நமக்குள்ளே நம்முடைய இருதயத்திலிருந்து எழும்பும். அதுதான் தேவன் பேசுறது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே, அல்லேலூயா. அடுத்த பிலிப்பியர் 4:11 படிங்க பார்க்கலாம். டக்குன்னு அடுத்த குறிப்பு போயிடலாம். என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை, ஏனெனில் நான் எந்த நிலையில் இருந்தாலும் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமா இருக்க கற்றுக்கொண்டேன். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே, வாயை திறந்து ஒரு அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் கற்றுக்கொள்றது இல்ல, முறுமுறுத்துக்குன்னு இருக்கிறோம். மர்மர் வாழ்க்கை கிடைக்கெல்லாம் முறுமுறுக்கிறோம். பவுல் சொல்றாரு, உயர்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், தாழ்ந்திருக்க தெரியும், பட்டினியா இருக்கவும் எனக்கு தெரியும், பரிபூர்ணமா இருக்கிறோம் எனக்கு தெரியும், எல்லா இடத்துல எப்படி நடக்கும் எனக்கு தெரியும். ஏன் என்று சொன்னால் நான் அதை கற்றுக்கொண்டேன்.
வாயை திறந்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நான் கற்றுக்கணும் இன்னைக்கு. அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு ஆளு தலைவரை குறித்து நான் ஒரு காணொலி கேட்டுக்கொண்டிருந்தேன். அப்ப பாத்தீங்கன்னா ஒருத்தர் கேட்டாரா, ஐயா நீங்க எங்க வேணா தூங்கிறீங்க, எங்க வேணா படுத்துறீங்க, எது இருந்தாலும் சாப்பிடுறீங்க, உங்க வீட்டுல வந்தா இவ்வளோ பயங்கரமான ஆகாரம் இருக்கு, ஆனா திடீர்னு ஒரு வீட்டுக்கு பாருங்க அங்க பழுது கொடுத்தாலும் அதையும் சாப்பிடுறீங்க, எப்படி? நான் சின்ன வயசுல கத்துக்கிட்டதே அது. சோறு இல்லாத போது, சாப்பாடு இல்லாத போது நான் கத்துக்கிட்டேன். சொல்லுங்க போல, எனக்கு ஆண்டவர் கத்து கொடுத்தார். அலையில எனக்கு கத்துக்கிட்டார். சொல்லுங்க போல, கத்துக்கணும். சொல்லுங்க பார்க்கலாம். சும்மா கிடையாது. கிறிஸ்தவ வாழ்க்கை கத்துக்கொள்ற வாழ்க்கை. மனரம்யமா இருக்கணும்னா நீங்க கத்துக்கணும். தானா வராது. எப்படிங்க? ஐயோயோ எனக்கு சமாதானமே இல்லையே. நீ கத்துக்கோ. இந்த இடத்துல எப்படி இருக்குன்னு ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கப்பா, இந்த இடத்துல எப்படி நடக்கணும், ஒரு டைட்டா இருதயத்தை வச்சுக்கிட்டு நான் இப்படிதான் இருப்பேன்ல, ஆண்டவர் சொல்லப்படும் விட்டு கொடுத்து போன்னு சொல்லப்படும், டக்குன்னு விட்டு கொடுத்து போனீங்கன்னா அங்க சமாதானம் வந்துடும். இதை நீ செய்யாதன்னு சொல்லப்படுமா, அந்த இடத்துல செய்யாதுமா, அந்த இடத்துல சமாதானம் வந்துடும், மனரம்யம் வந்துடும். கத்துக்குங்க ஆண்டு விட்டேன். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. நானும் கத்துக்கிட்டு தான் இருக்கிறேன். ஒரு நாள் கால வேலையில ஆண்டவர் சமூகத்துல உட்கார்ந்து, ஆண்டவர் இந்த நாளுக்கு நான் என்ன செய்யணும் கற்றுத்தாரு ஆண்டவரே, இந்த நாள்ல நான் என்ன செய்யணும் கற்றுத்தாங்கப்பா. சொல்லுங்க ஆண்டவரே, கிருபை தாங்க ஆண்டவரே. எபிரேயர் 11:5. எபிரேயர் 11:5 எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே அவன் காணப்படம் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். தேவனுக்கு பிரியமானவன் என்ற சாட்சி. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. எனக்கு குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது தேவனுக்கு பிரியமானவன். எப்பவுமே நல்லா தெரிஞ்சுங்க, இந்த வசனம் சொல்லுது பரலோகத்துக்கு போன பின்ன எந்த நற்குணம் நமக்கு அவசியம் கிடையாது. அந்த நற்குணம் இங்க இருந்தாலும் அங்க போக முடியும். நான் அங்க போய் பார்த்துக்கிறேன், இல்லை ஆண்டவர் வர நேரத்தில் மாறிக்கிறேன், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கப்பா, அப்படி கிடையாது. அல்லேலூயா. ஆண்டவர் வந்தா நான் பார்த்துக்கிறேன், அப்படி கிடையாது. இவன் எடுத்துக்கொள்ள பறந்துக்கு போறதுக்கு முன்னே, பரலோகத்துக்கு போறதுக்கு முன்னே சாட்சிக்கு வெட்டுட்டான். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். பரலோகத்துக்கு போறதுக்கு முன்னே பிரியமானவன் என்று சாட்சி பெற்றுட்டான். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. பரலோகத்துக்கு போறதுக்கு முன்னே சாட்சி பெறணும். அருமையானவர்களே, அவன் எடுத்துக்கொள்ளப்படுறதுக்கு முன்னவே ஒரு சாட்சி. யாருடைய சாட்சி? யாருக்கிட்ட சாட்சி பெற்றானா? மனைவி கிட்டியா? மெத்துசாலா கிட்டியா? பேரனுங்க கிட்டியா? இல்ல பேத்திங்கள் கிட்டியா? மகள்கள் கிட்டியா? தேவனிடத்துல சாட்சி பெற்றார். அல்லேலூயா. சொல்றார்கள், எனக்கு சாட்சி பகர்கிறவர் ஒருவர் இருக்கிறார். யார் சொன்னது? யோபு சொல்ற, எனக்கு சாட்சி பகர்கிறவர் ஒருவர் இருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, நாம் தேவனுக்கு பிரியமானவர்கள் சாட்சி பெறணும். சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கப்பா. எல்லாம் திட்டுறான், உன் சாட்சி உண்மை இல்லை. ஆண்டவரை சொல்றான், உன் சாட்சி உண்மை இல்லை, நீங்க உண்மை இல்லாத ஆள் அப்படின்னா. ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு சாட்சி அவர் அறிவார். அல்லேலூயா. எனக்கு சாட்சி கொடுக்கிற பரலோகத்தில் இருக்கிறார், அவர் அங்க சாட்சி கொடுக்கிறாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமா, எபிரேயர் 12:1 சொல்லுகிறது, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவையும் நம்மை சூழ்ந்து நெருங்கி நிற்கிற பாவத்தை தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்துல அவரை நோக்கி பொறுமையோடு ஓடுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க.
மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சி. 11ஆம் அதிகாரம், எபிரேயர் 11ஆம் அதிகாரம் முழுவதும் சாட்சி தான். அதுல 2வது சாட்சி அல்லது சாட்சி பெற்றான் என்ற ஒரு வார்த்தை அங்க பாத்தீங்கன்னா ஏனோக்கு தான் கிடைச்சது. ஏனோக்கு தான் கிடைச்சது. ஹல்லேலூயா சொல்லுவோமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னங்க அப்படியே அமைக்கிட்டீங்க? ஹல்லேலூயா. ஆண்டவர் ஏனோக்கு தான் அந்த சாட்சி கொடுத்தார். திரளான சாட்சிகள், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சாட்சி. ஆபேல் கொடுக்கிற சாட்சி, மோசே அதை செஞ்சா, ஒவ்வொருத்தரும் ஒரு சாட்சி. ஆனா யோனாவுக்கு யோபா ஏனோக்கு பாரு எல்லாம் எப்படி உட்கார்ந்து. அல்லேலூயா. சரி, அப்ப பாருங்க, தானியேல் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் சொல்லுது, தானியேல் ஜெபம் பண்றாரு, தேசத்துக்காக ஜெபம் பண்றாரு, உபவாசம் இருந்து. அப்ப காபிரியேல் தூதன் வந்து சொல்றாரு, மிகவும் பிரியமான புருஷனே, நீ வேண்டிக் கொண்ட போது கட்டளை வெளிப்பட்டது. சொல்லுங்க அவர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா கம்முன்னு ஆயிட்டுங்க, திடீர்னு பார்த்தா நல்லா இருந்த மாதிரி இருந்தது. ஹல்லேலூயா. அப்போ தேவ பிள்ளைகளே, ஆண்டவர்கிட்ட சாட்சி பெறணும். பாஸ்டர், நான் எங்கள் வீட்லேயே சாட்சி பெற முடியல, என் விசுவாசிக்கிட்டே சாட்சி பெற முடியல, ட்ரை பண்ணும். யோவான் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் சொல்லுகிறது, நான் பிதாவுக்கு பிரியமானவைகளை எப்போது செய்கிறபடியால் அவர் என்னை தனிமையாய் விடவில்லை. சொல்லுங்க பார்க்கலாம், தனிமையாக விடவில்லை. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், அல்லேலூயா. ஆண்டவரே, ஆண்டவரே, நான் உமக்கு பிரியமானவன் என்று சாட்சி பெற எனக்கு உதவி செய்யுமே. ஆண்டவரே, ஒரு ஏனோக்கை போல என்னை மாற்றுமே. மத்தேயு 12ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் படிமா. நான் கை காற்றால் படி. மத்தேயு 12:18. இதோ நான் தெரிந்து கொண்ட என்னுடைய தாசன், என் ஆத்துமாவுக்கு பிரியமாய் இருக்கிற என் நேசன். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. என் ஆத்துமாவுக்கு பிரியமாய் இருக்கிற பிதா சொல்றாரு, இதோ நான் என் ஆத்துமாவுக்கு பிரியமான நேசன். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. மத்தேயு 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுது, என்ன சொல்லுதுன்னா, ஆண்டவர் ஞானஸ்நானம் எடுத்து கரையேறி வந்த உடனே அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, பிதாவாகிய தேவன் மேலே இருந்து இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்கிறார், ஓ இவர் என் நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்கப்பா, என் வாழ்க்கையை மாத்துங்கப்பா, நான் உங்களுக்கு பிரியமான ஆளா இருக்கணும். ஆண்டவரே, நான் எடுத்துக்கொள்ளப்பட எனக்கு உதவி செய்யுங்கப்பா. சொல்லுங்க, நான் எடுத்துக்கொள்ளப்பட உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, நான் உங்களுக்கு பிரியமானவனா இருக்கணும். ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க தகப்பனே. ஆண்டவரே, எனக்கு போல பிரிய எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி, ஒரு சாட்சி பகர எனக்கு உதவி செய்யுங்க ராஜா. கடைசியா நான் ஒன்னு சொல்லி முடிச்சுறேன். அல்லேலூயா. யூதா 14:15 வசனம். யூதா 14:15. எல்லாருக்கும் நியாயத்திற்கு கொடுக்கிறதற்கும் அவர்களில் அவபக்தி உள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரியைகளின் நிமித்தமும் தமக்கு விரோதமாய் அவபக்தியுள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கும் ஆயிரமான தமது பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வருகிறார் என்று, ஆயிரமான பரிசுத்தவான்களோடு கர்த்தர் வருகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அல்லேலூயா ஸ்தோத்திரம். ஒரு காரியம் ஏனோக்குக்கு தெரியுது, இயேசு வரப்போகிறார், இயேசு வரப்போகிறார். சொல்லுங்க பார்க்கலாம், இயேசு வரப்போகிறார். அல்லேலூயா, இயேசு வருகிறார். சொல்லுங்க, இயேசு வருகிறார்.
ஆயிரம் ஆயிரமான தூதர்களோடு அவர் வரப்போகிறார். நமக்கு முன்பாக மரித்த பரிசுத்தவான்களை அவர் கொண்டு வருவார். அவர் வரும்போது கொண்டு வருவார். பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் அவருக்கு எதிர்கொண்டு போக மறுரூபமாக்கப்பட்டு அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுவோம். ஹல்லேலூயா. இப்பொழுது அவர் வந்தால் என்ன நடக்கும்? நமக்கு முன்னாக கிறிஸ்துவுக்குள் மரித்த அவருடைய பரிசுத்தவான்களை எல்லாம் அவர் எழுப்பி கொண்டு வருவார். இளைப்பாரி கொண்டிருக்கிற எந்த இடம்? இளைப்பாறுகிற இடம். பரதேசியில் இருந்து இளைப்பாரி கொண்டிருக்கிற சகோதரியை கர்த்தர் கொண்டு வருவார். சகோதரனை கொண்டு வருவார். கொண்டு வரும்போது நம்ம பார்ப்போம் முகமாக. அல்லேலூயா. ஏதோ அந்த சகோதரி வராங்க. இதான் அந்த சகோதரி வருது. அப்போ நம்ம பார்த்து கொண்டு இருக்கிற நேரத்திலே என்ன பண்ணுவார்னா, நம்மை இமைப்பொழுதிலே, ஒரு நிமிஷத்துல இமைப்பொழுதிலே மறுரூபப்படுத்துவார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அல்லேலூயா. ஆஹா, அவங்க வராங்கப்பா. ஆஹா, எங்க அம்மா வராங்கப்பா. ஆஹா, என் மனைவி வராங்கப்பா. எங்க அம்மா வராங்கப்பா. அல்லேலூயா. என் பின்ஸ் எங்க அப்பா வராருப்பா. பார்த்து கொண்டு இருக்கும் போதே நம்ம அப்படியே ஒரே எப்படி ஸ்தோத்திர ஏனுக்கு எடுத்துக்கொண்டது போல நம்ம எடுத்துக்கொண்டு போவார். நான் சொல்ல வர்றது என்னன்னா, அருமையான தேவ பிள்ளைகளே, நமக்குள்ள ஒரு எண்ணம் எப்போதும் இருக்கணும். இயேசு வரப்போகிறார். சொல்லுங்க, இயேசு வரப்போகிறார். அது இன்னைக்கு வந்தாலும் சரி, இன்னும் 50 வருஷம் கழிச்சு வந்தாலும் சரி, என்னைக்கு வந்தாலும் சரி, இயேசு வரப்போகிறார் என்றதான அந்த எண்ணம் நமக்குள்ளே எப்பொழுது இருந்து கொண்டே இருக்க வேணும். அல்லேலூயா சொல்லுவோமே. ஆமா, ஒரே வசனத்தை சொல்லி அவ ஜெபித்து கடந்து போகலாம். மத்தேயு 24 அதிகாரம் 44 வசனம். 24:44. நீங்கள் நினையாத நாளிலே மனுஷகுமாரன் வருவார். ஆதலால் நீங்களோ ஆயத்தமாயிருங்கள். ஹல்லேலூயா. இப்ப ஏனோக்கு நல்லா தெரியும் இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். ஏனோக்குக்கே ஒரு வெளிப்பாடு இருந்தது. என்ன வெளிப்பாடு? இயேசு கிறிஸ்துவே பிறக்கல, அவர் பரலோக ராஜ்யத்துல பிதாவோடு கூட அவர் இருக்கிறாரு. இயேசு கிறிஸ்துவை தான் அவர் தரிசித்து கொண்டு இருந்தாரு. யாரு? இயேசு கிறிஸ்துவோடு தான் யார் நடந்தது? ஏனோக்கு இயேசு கிறிஸ்துவோடு தான் நடந்துகிட்டு இருந்தாரு. ஏனோக்கு இயேசு கிறிஸ்து சொல்லியிருப்பாரு, ஏனோக்கு பிரியமானவனே, நான் இந்த உலகத்துல உன்னோடு நடக்கிற, ஆனா இன்னும் 4000 வருஷத்துக்கு அப்புறம் இந்த உலகத்துல மரியாள் வயிற்றுல, கன்னி வயிற்றுல வந்து பிறந்து 33 வருஷம் இந்த உலகத்துல வாழ்ந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர் தெழுந்து நான் மறுபடியும் பரத்துக்கு சென்று அங்கே இருக்கிற தேவ பிள்ளைகளுக்கெல்லாம் ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி விட்டு மறுபடியும் வருவேன். வந்து எல்லாரையும் நான் அழைத்துக் கொள்வேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இதெல்லாம் நிச்சயமா யாருக்கு தெரியும்? ஏனோக்கு கட்டாயமா தெரியும். ஏனென்றால் ஏனோக்கு நல்லா தெரியும் கர்த்தருடைய வருகை. அவர் வருகிற நேரத்திலே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, கர்த்தருடைய வருகை குறித்ததான ஒரு தீர்க்க தரிசனத்தை ஏனோக்கு விதைத்தார். ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாம் எழுந்திருப்போமே. எல்லாரும் கண்களை மூடி கர்த்தர் நோக்கி பார்க்கலாம்.